بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய பாடத்தலைப்பாக மா ஹுக்முல் ஆஜிஸி அன் ஸியாம் அஜீஸன் முஸ்தமிரன், நோன்பு பிடிப்பதற்கு இயலாத ஒருவரின் சட்டம். இயலாதவர் என்றால் அஜீசன் முஸ்தமிரன், தொடராக இயலாமையாக இருக்கின்ற ஒருவர் நோன்பு பிடிப்பதை பற்றி மார்க்க தீர்வு என்ன? அதாவது லா யுருஜா புரூஹு, நோய் நீங்குவது எதிர்பார்க்க முடியாது, தொடராகவே நோன்பு அந்த நோய் இருந்து கொண்டே இருக்கும், முதியவரைப் போல, நோயாளியைப் போல. ஏனென்றால் லா யுருஜா புரூஹு, நோயாளியின் நோய் நீங்குவது எதிர்பார்க்கப்பட மாட்டாது. கே சாஹிபு சரத்தான், கேன்சர் நோய் போன்றவற்றினால் பீடிக்கப்பட்ட ஒருவர், அது நீங்குவது எதிர்பார்க்க முடியாது. அப்படியானவராக இருந்தால் ஃபல அஜிபு அலைஹி ஸியாம், அவர் நோன்பு நோற்பது கடமையாகாது. ஏன்? லிஅன்னஹு லா யஸ்ததீஉஹு, அவர் அதற்கு சக்தி பெற மாட்டார் என்ற வகையில். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், சக்தி பெற்ற அளவு நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எவரையும் அல்லாஹ் அவரது சக்திக்குட்பட்டதை தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் என்ற செய்தியும் குர்ஆன் சூரத்துல் பக்ரா 286 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படியான ஒருத்தர் நோன்புக்கு பகரமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, உணவளிப்பது அல்லது தானியம் கொடுப்பதாக இருந்தால் அரை கிலோ சற்று கூடுதலாக ஒரு ஏழைக்கு நான் நல்ல அரிசியாக அல்ல நல்ல கோதுமையாக இருக்க வேண்டும். அரை கிலோ அல்லது அரை கிலோ விட சற்று கூடுதலாக கொடுக்க வேண்டும். ஆகவே இப்னா புகாரி அவர்கள் கூறுகின்ற போது சொன்னார்கள், அம்ம ஷேகுல் கபீரு இதால முத்திகு சியாம ஃபகத் அதாம அனஸ் பாதமா கபுராமன், வயோதிபர், முதியவர், நோன்புடிப்பதற்கு இயலாதவர், அவர் உணவளிக்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதிய வயதை அடைந்ததற்கு பிறகு ஓராண்டு அல்லது 2 ஆண்டுகள் உணவளித்ததாக இமாம் புகாரிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு உணவு, ரொட்டியும் லஹம் இறைச்சியுமாக சேர்த்து உணவளித்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அஷேகுல் கபீர் வல் மர்அத்துல் கபீரா, முதிய ஆணோ பெண்ணோ நோன்பு பிடிப்பதற்கு இயலாமல் இருந்தால் அவர்கள் ஒவ்வொரு தினத்துக்கும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.